மகாபெரியவா சரணம். ஷஷ்டியின் முதல் தினமான இன்று திருப்புகழ் அழகாக முத்தை தரு அந்த பாடல் பார்க்குறோம். அதில் ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்குறப்பயே நம்மளுக்கு தாளம் போடணும் போல இருக்கும். அது எப்படின்னா தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திருக்கடக என ஓத அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் தாளம் போடுற மாதிரி இருக்கே, என்ன நடக்குது இங்கே, எதற்காக இந்த வார்த்தைகளை அவர் உபயோகித்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யுத்தம் நடக்குது. அதாவது முருகன் அசுரர்களோட போர் செய்கிறாரு. அதை அப்படியே விரிவாக அவர் வர்ணிக்கிறார். அங்கே நடக்கும் பொழுது அங்கே யுத்தத்தில் யார் யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றது தான் இது. முதல்ல சொல்லும் பொழுது தித்தித்தைய ஒத்த பரிபுர அப்படின்னு சொல்றார். அதாவது தித்தித்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தாளத்துக்கு ஒத்த சிலம்புகள் அணிந்த யார் அணிஞ்சிருக்காங்க, நிறுத்த பதம் வைத்து பைரவி, ஸோ நாட்டிய பாதங்களை வைத்து காளி தேவி. இப்போ காளி தேவி அங்கே இருந்த என்ன நடக்கும், திக்கட்கொட நடிக்க அப்படின்னு சொல்றாங்க. திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும். அப்ப என்ன ஆகும் அடுத்தது, காளி அங்கே தாண்டவம் ஆடுகிறாள் என்றால் அங்கே ஏதோ சம்ஹாரம் நடக்கிறது. அசுரர்கள் எல்லாம் மாண்டு போகிறார்கள். அப்ப அடுத்ததாக என்ன இருக்கும், கழுகோடு கழுதாட, அதாவது கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும். அப்ப இவங்க வந்துட்டாங்கன்னா இன்னும் சில பேர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ண போறாங்க, திக்குப்பரி அட்ட பைரவர், அடுத்ததாக அஷ்ட பைரவர் அப்படின்னு இருப்பாங்க. 8 திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற இவங்க தான் அந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சித்திரப்பௌரிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப இங்கதான் அந்த தாளம் வருது. தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகட என ஓத அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக அப்படின்னு தாள ஓசையை சொல்லவும். அடுத்தது என்ன நடக்குது, அங்க பறை இருக்குமே, அந்த வாத்தியங்கள் இருக்குமே, கொத்து பறை கொட்ட, அவ கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அவங்க முழக்குறாங்க. அடுத்தது போர்க்களத்துல கிழக்கோட்டான்கள் இருக்குமே, அவங்கள பத்தி சொல்றது. கலமிசை முது கூகை, கிழக்கோட்டான்கள்ங்கிறதுக்கு முது கூகை. திரும்ப ஒரு தாளம் வருது பாருங்க, குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புகை பொக்குப்பிடி என கொட்புற்றல. இது என்ன அப்படின்னா, இது தாளம் கிடையாது. அந்த குக்கு குகு குக்கு குகு குகு அப்படிங்கிற அந்த ஓசை என்ன பண்ணுது அப்படின்னா, குத்தி புதை புகுந்து பிடி அப்படின்னு சொல்றது ஒரு தாளம் மாதிரி ஒரு ரைமிங் அப்படியே வருதான். அப்படிலாம் குழறி வட்டமாக சுழன்று மேலே எழுது. நட்பற்ற அவுணரை, அதாவது இவங்களுக்கு நட்பு எண்ணமே கிடையாது. அந்த அசுரர்களை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட, அவங்களை எல்லாம் என்ன பண்றாங்க, கொன்று பலி கொடுத்து அசுரர் குல மலை கிரௌட்சகிரி தூள் ஆயிடுச்சு. ஒத்து பொறவள பெருமாளே, எதற்காக, தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை முதல் பாடலில் பாடுகிறார் அருணகிரியார். மகாபெரியவா சரணம்.